வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் மீண்டும் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிக்க வைக்கக்கூடிய வகையில் சசிகலா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை போட்டு உடைத்துவிட்டார். கூவத்தூரில் எடப்பாடியை எப்படி தேர்வு செய்தேன், எடப்பாடி என்னவெல்லாம் செய்து அதிமுகவில் ஆதரவுகளை பெற்றார், கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் எல்லோரும் அவர்களது சுயநலத்திற்காக பல கோடிகள் சொகுசான 3 மாதங்கள் கூவத்தூரில் உள்ள அறையில் தங்கியது அனைத்தையும் என்னிடம் வீடியோ மூலமாக சேகரிக்கப்பட்ட ஆதாரத்தை தகுந்த நேரத்தில் வெளியிட உள்ளதாக சசிகலா அவர்கள் கூறியிருக்கிறார். இதனால் அதிமுகவில் மீண்டும் அவர்கள் போட்டியிட்டாலோ அல்லது சுயேட்சையாக போட்டியிட்டாலோ வெற்றியடைவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. டெபாசிட்டை இழக்கக்கூடிய வகையில்தான் இது அமையும். இது எனக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி என்ற நரி தந்திர சுயநலவாதியே மீண்டும் மக்கள் யார் என்பதை எடப்பாடிக்கு புகுத்த வேண்டும். எடப்பாடி பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதியே கிடையாது. எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்பட்ட அதிமுக துரோகி தற்பொழுது அதிமுகவை இழுத்தி மூடக்கூடிய வகையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றும், அன்று நான் செய்த மிகப்பெரிய தவறுக்காக இன்று மக்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். என்னை ஒரு முறை மன்னித்து விடுங்கள். எடப்பாடியை அரியணையில் வைத்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள். எடப்பாடி செய்த அனைத்து தில்லுமுள்ளுகளையும் வீடியோ மூலமாக விரைவில் வெளியிடுவேன் என்றும், கூவத்தூரில் நடந்த சம்பவத்தில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பல கோடி வாங்கிவிட்டு விலை போகிவிட்டார்கள் என்றும் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அன்றே என்னிடம் கூறினார். இவரை நம்பாதீர்கள், இவர் காலை வாரிவிடக்கூடிய நபர் என்று அன்றே என்னிடம் கூறினார். ஆனால் ஓபிஎஸ் சுயநலமாக மாறிவிடுவார் என்ற அச்சத்தில் காரணமாகத்தான் அன்று எடப்பாடிக்கு பதவியை வழங்கினேன் என்றும், நான் சிறைக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டதன் காரணமாக என்னை கட்சியிலிருந்தும் நீக்கிவிட்டார் எடப்பாடி அவர்கள் என்றும், அதிமுகவில் நான் தான் பொதுச் செயலாளர், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் பணத்தை வைத்துக்கொண்டு கொடநாடு பங்களாவில் கொள்ளையடித்த ஜெயலலிதா அவர்களது நகையை பயன்படுத்தி தற்பொழுது சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் இது திமுகவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் திமுகவை எதிர்த்து பேசினால் மட்டும்தான் எடப்பாடி சிறைக்கு செல்வார். தற்பொழுது வரை எதிர்க்கட்சியாக அதிமுக தான் இருக்கிறதே தவிர அதற்கான பயன் இல்லை என்றும் கூறி